எத்தனை பேர் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுற எதையுமே எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு உங்களுக்கு சமாதானத்தை தருவேன்னு. ஒருவேளை கடனில் இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை 1000 மடங்கா திருப்பி ஆசீர்வதிக்க போகிறார். சுகங்கள். ரெண்டாவது சூப்பர் நேச்சுரல் காரியங்கள். மூன்றாவதா ஒரு டீலிங் வித் ஸ்பிரிட், ஆவியோடு. ஆவியோடு எப்படின்னா மரித்த ஆவியை மறுபடியும் உள்ள கொண்டு வருகிற ரைட். நம்ம ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருடத்தில் எப்படியாச்சும் கட்டணும்னு ஆசைப்படுறோம். கர்த்தர் வேறு நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு. நீங்கள் போய் இன்னொரு ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். பண தேவைகள் தான். என்ன தேவைகள்? பொருளாதார தேவைகள் நிறைய இருக்குது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தைரியமாக இறங்கிடுன்னு சொல்கிறாரு. கையில் காசு இருந்தால் தானேப்பா இறங்குறது. எனக்குள்ள ஒரு கேள்வி, எப்படி அதை முடிக்கிறது? கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை, சும்மா தொட்டாலே இன்றைக்கெல்லாம் வீடு கட்டணுன்னா 75 லட்சம் இல்லாமல் கட்ட முடியாது. அது வேறு ஆண்டவர் விசாலமான இடத்த தரன்றாரு, பயங்கரமாக இருக்குன்றார், அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்றார். எல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நமக்கு தான் அது இருக்குது, விசுவாசம்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு பணம் வந்ததுன்னா கொஞ்சம் தைரியமாக பண்ணலான்னு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சுன்னு இருக்கிறோம். அநேக வழிவாசல்களையும் ஆண்டவர் திறக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக எனக்காக ஜெபம் பண்ணுறவங்க நீங்கள் ஒருத்தவங்க தான், கரெக்டாக? ஏன்னா நீங்கள் தான் எங்களுடைய குடும்பமாய் இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? வெரி குட். சரி, தேவனுடைய வார்த்தைக்கு போகலாங்களா? ஜெபம் பண்ணலாம். இன்னும் கம்மி பண்ணுங்கள், ஃபீட்பேக் அடிக்குது. அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது பிள்ளையாய் உமது சமூகத்தில் வருகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உயிரோடு எழுந்த தேவன், எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவன். இதோ உம்முடைய வார்த்தை ஜீவனும் பலனும், எங்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறதே. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உயிர்த்தெழுதுதல் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே மரித்து கிடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். என்ன தேவைகள், என்ன நோக்கத்தோடு, என்ன திட்டத்தோடு, என்ன எதிர்பார்ப்புகளோடு இந்த நாட்களிலே வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, அதை எல்லாம் நீர் கர்த்தாவே நிறைவு செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தையின் மூலமாய் பேசுங்க. ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரைட். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக்கோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோக்குன்னா எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு தான் இல்லை? எத்தனை பேர் நல்லா பிரைட்டாக இருக்கீங்க? தூக்கம் வருதா யாருக்குன்னா? ஆனால் காலையிலே வெஸ்டன்றாங்க, நைட்லாம் தூங்கிருக்க மாட்டீங்க. ஏசு உண்மையாலுமே எழுந்தாரான்னு கொஞ்சம் பேர் ஏஞ்சி கூட பார்த்துருந்துருப்பீங்க. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு பேர் 2 மணிக்கு பார்த்தீங்க. நான் 2 மணிக்கு தான் பார்த்தேன். ஏன்னா இந்த நாய்ங்க நம்மளை தூங்க விடல. இங்கே ஒரு 10-15 நாய் இருக்கு. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணால் அவர் கோத்துக்கிறாரு, இன்னொருத்தர் அவரே கோத்துட்டு படுக்கலான்னு போவேன். அப்புறம் ஒரு கல்லுங்களை தூக்கின்னு வெளியே போய் நின்றுக்கிட்டேன். நைட்டில் பார்க்குறவங்க என்ன பார்த்தாலுங்கன்னு தெரியாது. யார் வீட்டில் பைத்தியக்காரன் போகிறான், தொத்திக்கினே போகிறது, நாய்களை தொத்தி விட்டு வர்றது, திருப்பி ஒரு அப்படி வந்து படுப்பேன், திருப்பி வந்துடுறாங்க. நானே எங்கள் அம்மான்னு சொன்னேன், அம்மா எப்படிம்மா அது? ஆமாண்டா, இப்படி தான் இங்கே ஓடிட்டுருக்கு. அதனால்
தூக்கத்தோடு இருக்கீங்களா யாருன்னா? ரைட். ஒரு பாஸ்டர் இப்படி தான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருந்தாராம். அப்போது ஒருத்தர் அருமையாக தூங்கியிருந்திருக்கார். தூக்கம்லாம் இப்போ ஓடி போயிடும் பாரு. என்ன நல்லா பயங்கரமாக தூங்கியிருந்திருக்கார். அப்போ அந்த பாஸ்டர் வந்து கத்திலாம் பேசியிருக்காரு. ஆண்டவர் ஆகிய இயேசு இப்படிலாம் பயங்கரமாக கத்தியிருக்காரு. அப்பயும் அந்த மனுஷன் வந்து எங்கள் அப்பாலாம் ஃபுல் ஃபீட் அடிப்பார் அப்படின்னுவார். பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் தெரில, இப்போ சொல்லும்போது தான் அப்போல்லாம் தெரியும். நானும் அப்படி உட்காந்து எங்கள் அப்பா அடிக்கிற சத்தத்தெல்லாம் கேட்பேன். அப்படி டமார்னு அடிக்கிறாரு பயங்கரமாக. அது மண்டையில் ஏற வைக்கணும்னு நினைக்கிறாரு அவர் தூங்குறவங்க. அப்புறம் இந்த கதையை கேட்டோடனே எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அடுத்தது அவர் ஃபுல் ஃபீட் அடிச்சுக்கிறாரு. அப்போ தான் அந்த மனுஷன் வந்து இன்னும் நல்லா ஸ்னோர் பண்ணி தூங்கியிருக்காரு கொரட்டை விட்டு. அப்புறம் இந்த பாஸ்ட்டுக்கு ரொம்ப கடுப்பாகி, ஆனால் அந்த மனுஷன் நம்ம எப்படி வேணால் சொல்கிறோம், அந்த மனுஷன் நல்லா தூங்குறாப்புலன்னு சொல்லிட்டு தூங்குறவங்க நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த நரகத்துக்கு போகிறவங்கலாம் ஏஞ்சி நில்லுங்க அப்படின்னாராம். இந்த தூங்கியிருந்தவன் என்ன பண்ணானா, எல்லா வார்த்தையும் மறந்துட்டானா. கடைசியாக ஏஞ்சி நின்னுங்க அப்படின்றது அவனுக்கு தூக்கத்தில் லைட்டாக கேட்டுருக்கு. டங்குன்னு ஏஞ்சி நின்னானா. ஹோல் க்ரௌடே உட்காந்துருக்கான். அப்போ அந்த பாஸ்டர் பார்த்தோன்னே அவனுக்கும் ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு. சங்கடமாக போச்சு, கூச்சமா, என்னடா அது நம்ம மட்டும் ஏஞ்சி நிற்கிறோம், யாருமே ஏஞ்சி நிற்கலையே அப்படின்னோடனே எல்லாரும் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். பாஸ்டர் கேட்டிருக்காரு, என்ன பிரதர் என்ன ஏஞ்சி நிற்கிறீங்க அப்படின்னோடனே அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு, இல்லை பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நேரமாக நின்று நிற்கிறீங்க, உங்களோட சேர்ந்து நானும் நிற்கலான்னு டக்குன்னு அவருக்கு மாற்றிட்டார். அந்த மாதிரி எத்தனை பேர் இப்போ நிற்க போகிறீங்க? ரைட், சரி, வார்த்தைக்குள்ளாய் போகலாம். வேதாகமம் இப்படியாய் சொல்கிறது. என்ன சொல்லுறதுன்னா, கர்த்தரை மாதிரி யாருமே ஒரு ஹியூமனும் எந்த ஒரு மனுஷனும் வேதனையை அனுபவிக்கவே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அதை நம்முடைய தேவன் வேதனை அனுபவிச்சதை மாதிரி யாருமே அனுபவிக்கவே இல்லை. அடுத்தது, இன்னைக்கு ஆண்டவர் வந்ததுனால ஹிஸ்டாரிக்கலே வரலாறே மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நிறைய இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா so many பீப்புளெலாம் நல்லா பேசுகிறாங்க. வசனத்தை தவிர்த்து அருமையாக பேசுவாங்க, பயங்கரமாக ஃபெய்த்தை பற்றியே பேசுவாங்க. அவங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். சம்டைம்ஸ் கேட்பேன், நான் தான்டா பேசுகிறானு. வாயில் நீங்கள் நெகட்டிவே வைக்காதீங்க, ஸ்பீக் பாசிட்டிவ். நான் நிறைய பேர் பயங்கரமாக பேசுகிறதெல்லாம் வந்து கேட்குறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நிறைய குருஜி பேசியிருக்காங்க, சுவாமிஜி பேசியிருக்காங்க, நிறைய மதத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் செத்துருக்காங்க, யாருமே திரும்பி வரல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா மதத்துலேயும் கடவுள்கள்லாம் சொல்கிறவங்க எல்லாம் மனிதர்கள் எல்லாமே இறந்துருக்கிறார்கள், பட் அவங்க வரல. யார் ஒருத்தர், ஒரே ஒருத்தர் வந்திருக்காருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சில டிகேட்ஸ் அகோ, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றைக்கும் நம்மளுடைய எப்படி சொல்கிறது சமூகத்தில் இருக்குது எப்படின்னா, ஸோ ஆண்டவர் இதிலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா பிரதர்? மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க, அதை சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? ரைட். இப்போ ஆண்டவர் வந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கல்லெல்லாம் போட்டு புரட்டி இருக்கு,
ஆனால் அவர் சொன்ன டைம் கரெக்டாக உயிர் தெழுந்து கல்லை புரட்டிட்டு ஊஞ்சி எழுந்திருக்கல, கல் அப்படியே தான் இருக்குது. இவர் மட்டும் உயிர் தெழுந்து போயிட்டார். தேவ தூதர் வராரு, அவர் வந்து கல்லை புரட்டி போடுறார். அடுத்ததான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சும்மா இல்லை, உயிர் தெழுந்த பிறகு நேராக போய் என்ன பண்ணுறாருன்னா, போய் பேதுருவை பார்க்குறாரு. ஏன்னா இந்த பேதுரு தான் 3 தடவை மதிரிச்சோம். அதுவும் நேராக இருக்கும்போதே. நல்லா யோசிச்சு பாருங்க, உன் கூடயே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, டேய் நான் தானே உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். ஐயோ அவரா, அவர் எனக்கு தெரியவே தெரியாது. நேற்று நைட்டு தான் அண்ணாச்சிகளில் பரோட்டா வாங்கி கொடுத்துருப்பாங்க, நூல் பரோட்டா. அவன் காலையில் எழுந்துச்சி சொல்லுவான், ஐயோ அவர் ஒன்றுமே பண்ணல. கரெக்டு தானே? என்ன? ஸோ பேதுரு அதே மாதிரி இன்னொரு தடவை என்ன ஆயிருக்குன்னா, எம்மா ஊரில் சீஷர்கள் எல்லாம் பேசினே போகிறாங்க. இவர் டக்குன்னு போய் அங்கே ஜாயின் பண்ணுறாரு. பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் எப்படி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஊருக்கு போகிறீங்களோ அவர் உங்க கூடயே வராரு. அதெல்லாம் தான் அவர் சொல்கிறாரு, நீ எங்கே போறியோ நீ போயினே இருப்பா, உங்க கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரா வெளியே எங்கன்னா போகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் கூடயே வர, ஆனால் உங்களுக்கே தெரியாது, உங்களோட பேசினே வருவார். எனக்கு கூட ஒரு போன மாதம் போய் ப்ரேயர் பண்ண போகணும் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத தம்பி, உங்க கூடயே தான் இருக்கிறேன். நமக்கே சம்டைம்ஸ் சில சூழ்நிலைகள் வரும்போது எங்கடா இருக்கார் ஆண்டவர்னு தோணும். இருப்பாருன்னு தெரியும், இருந்தாலும் அது கிளிக் அடிக்காது மைண்டில். அவர் பேசும்போது அப்போ தான் நமக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும். அடுத்தது ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, உயிர்த்தெழுந்த பிறகு கதவெல்லாம் பூட்டின்னு சீஷர்கள் எல்லாம் உட்காந்து பேசினுக்கிறானுங்க. இவர் டக்குன்னு உள்ள ஆஜராகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, கதவு பூட்டியிருக்கு, சீஷர்கள் பேசின்னு இருக்காங்க, இவர் உள்ள ப்ரெசண்ட் ஆகிறாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டில் கதவெல்லாம் பூட்டி தான் வச்சுருப்பீங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களோட கூட தான். அவர் சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் உன் கூட இருக்கிறது தான் இதெல்லாம் அவர் காட்டுறாரு. உயிரோடு எழுந்து நீ கதவை போட்டு வீட்டுள்ள பேசின்னு இருந்தாலும் சரி, நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்றார். அடுத்தது அவர் யாருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னா, தன்னை காட்டுறாரு, அப்பியர் காட்டுறாருன்னா தோமா. அந்த ஆள் எப்போ சந்தேகம் போச்சு. இருக்கிறவங்க எல்லாமே இப்போ நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, ஸ்டாலின் ஐயா வந்து என் வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, எதிர் வீட்டில் கொடுக்கல 1000 ரூபா. கரெக்டு தானே? பக்கத்து வீட்டுக்கு வந்துச்சு, இந்த வீட்டுக்கு வரல. அது எப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி தான் சீஷர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு கேள்வி இருந்துக்கினே இருந்துக்குது. ஆண்டவர் என்கிட்ட மட்டும் தோன்றல, பேதுருக்கிட்ட தோன்றியிருக்காரு, போகிற வரங்கிட்ட தோன்றியிருக்காரு, ஆனால் என்கிட்ட மட்டும் தோன்றலன்னு யாருக்கு கேள்வியாக இருந்தது? தோமாக்கு. அதனால் அவர் நம்பவே இல்லை. அவர் என்ன நினச்சார், நீங்கள் குஷ்டி பேசுகிறீங்க போல. இன்றைக்கி நம்ம அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரொம்ப பேசிட்டானா அவன் லூஸ் ஆகிட்டுக்கிறான் போல். அதனால் அந்த நாட்களில் தோமாவுக்கு ஒரு டவுட்டு, இன்னும் ஆண்டவர் வந்தாருன்றாங்க, உயிரோடு வந்தான்றாங்க, பேதுரு சொல்கிறாங்க காட்சி அளித்தாருன்றாங்க, இவங்க போயின்னு இருக்கும்போது பேசுகிறாங்க, ரூமில் இருக்கும்போது பேசுகிறேன்றாங்கன்னு தோமாவுக்கு பல டவுட்டு, சந்தேகம். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு எங்கெல்லாம் டவுட் வருதோ ஆண்டவர் டக்குன்னு ப்ரெசென்ட் ஆகிறார். உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, இல்லை இது என்ன பண்ண போகிறாரா? ஆண்டவர் சொல்கிறார், சந்தேகமே படாதீங்க, விசுவாசிங்க, நான் உங்கள் கூட தான். அது மட்டும் அவர் சொல்ல, தம்பி இந்தா வரல உள்ள தொட்டு பார், இது சரீரம்தான், காயங்கள் இருக்கிறது, எல்லாம் ஆண்டவர் பார்க்க சொன்னார். ஸோ ஆண்டவர் வந்து இப்படியா வந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார் பாருங்க. அந்த தோமாவுக்கு தான் ஆண்டவர் ஒரு பெரிய வேலையை கொடுத்தாரு. தெரியுங்களா உங்களுக்கு? என்ன வேலை கொடுத்தாருன்னா, அவன் அந்த மனுஷன் மட்டும்தான் ஆண்டவரை உடனே ஒரு சார் யூ ஆர் த ஆல்மைட்டி காட்னு அப்படின்னு பேரை வச்சான். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு. யூ ஆர் த ஆல்மைட்டி காட் பேரை வச்சுட்டு ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா,
யூ ஆர் த ஒன்லி பர்சன், உனக்கு தரேன், இந்தியாவுக்கு நேராக போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. இன்னைக்கு நம்மலாம் உட்காந்துக்கிறோன்னா என்னது, தோமா வந்தார், அவர் வந்து சுவிசேஷத்தை நமக்கு அறிவிச்சார் பாருங்க. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறார் ஆண்டவர், பேதுருக்கிட்ட போய் தனியாக மீட் பண்ணுறார். இது கொஞ்சம் ஸ்பெஷல். பீட்டர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு பர்சனலாக. ஆண்டவர் வந்து அப்போது என்ன நினச்சி பர்சனலாக இன்னி வரைக்கும் அது வேதாகமத்தில் இல்லை. ஆண்டவர் என்ன பேசினார் பேதுருக்கிட்ட அப்படின்றது இல்லை. என்ன பேசியிருப்பார், ஒரு அசம்ஷன், நீ 3 தடவை நான் மதிச்சாலும் இட்ஸ் ஓகேடா, நோ ப்ராப்ளம், யூ ஆர் மை ஃப்ரெண்டு. நீ போய் உன்னை வச்சு தான் நான் காஸ்பலையே ஸ்ப்ரெட்டு பண்ண போகிறேன். ஸோ கர்த்தரை கர்த்தரை நம்ம அநேக நேரத்தில் விட்டுருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நான் மறக்கவே இல்லைடா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஒரு முறை ஆண்டவர் செய்த பாருங்க அற்புதங்கள்லாம் சொல்கிறேன். அடுத்ததான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் பூமியில் சுற்றின்னு தான் இருந்தார். இப்போ எல்லாரும் எப்படிலாம் பயந்து ஓடி இருப்பானுங்க பாருங்க, விசுவாசிக்கிறதெல்லாம் பேய் வருது தரித்து ஓடி இருப்பானுங்க. மரித்தவன் திடீர்னு ஏஞ்சி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தெருவில் என்ன போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, ஏங்க நேற்று தாங்க அடக்கம் பண்ணிட்டு வந்தேன், இந்த ஆள் எங்கள் தெருவில் சுற்றினுக்கிறாப்புல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கரெக்டு தானே? நம்ம இந்த தெருலே இருக்க மாட்டோம், இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகி பயங்கரமாக ஒரு பெரிய இஷ்யூ பண்ணியிருப்போம். கரெக்டா? எங்களுக்கு 10 மடங்கு பாதுகாப்பு போடுங்க, அதெல்லாம் பயங்கரமாக பேசியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீஷர்கள்லாம் வெக்கேஷனில் சுற்றின்னு இருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா? போயிட்டு மீன் பிடிச்சின்னு இருந்தாங்க. யார்? சீஷர்கள். அப்போ ஆண்டவர் கரெக்டாக போகிறார். என்னப்பா என்ன பண்ணியிருக்கீங்க? ஆண்டவரே மீன் பிடிச்சின்னு இருக்கோம். இதுக்கெல்லாம் நான் வசனங்களை சொல்லிடுறேன். கலிலேயாவில் போய் பிடிச்சின்னு இருக்காரு ஆண்டவர். இதெல்லாம் உயிர்த்தெழுந்த பின்பு நான் சொல்கிறேன் ஆண்டவர் செய்த அற்புதங்கள். நேராக போட்டில் போய் நிற்கிறாரு, கேட்குறாரு, என்னப்பா நைட்டெல்லாம் தேடி ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, போடு ரைட் சைடு. போட்டால் கரெக்டாக 153 மீனை பிடிச்சாங்க. எடுத்து வாசிங்க, யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். பாருங்க, எடுத்துட்டீங்களா? படிச்சிங்களா? மறுபடியும் படிங்க. பாருங்க, திரளான மீன் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க, பட்டது. இயேசு அந்த படவில் ஏறும்போது அற்புதங்கள் நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்களோடு இருக்கும்போது அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுடைய வார்த்தையின்படி நீங்கள் வலையை போடும்போது நிச்சயமாக அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? மேபி நீங்கள் ஒரு எண்ட் ஆஃப் த மந்தில் வந்துருக்கலாம். என்னடா நடக்க போகுது, மாதம் கடைசி ஆயிடுச்சே, என் பேங்க் பேலன்ஸ் வெரி லோவாக இருக்குது. எத்தனை பேர் பர்ஸ் வச்சுக்கிறீங்க? பர்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்கே, எதுவுமே இல்லையே. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ ப்ராப்ளம், தேவனை விசுவாசித்து வலைய போடு. எத்தனை பேர் வலையை போட ரெடி ஆகிறீங்க? கர்த்தர் வந்து ஒரு அற்புதம் செஞ்சார்னா அந்த வலை வந்து சொன்னாங்க பாருங்க, கிழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய வலை கிழியணும்? வலை வச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வலை வச்சுக்கிறீங்களா?
வலையை போட ரெடியா? பக்கத்தில் இருங்க போகிறோங்க, பிரதர் இந்த வருடத்தில் வலை கிழியத்தக்கதான ஒரு மீனை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நான் போவேன். வலை கிழியணும்னா என்ன தெரியுமா? பேங்க் பேலன்ஸ்லாம் போடவே முடியாது. எப்பா அந்த அக்கௌண்ட்டில் தயவு செஞ்சு போட்டுறத கணக்கு காட்டணும், அங்கே ஒரு பேங்க் வச்சுருக்கேன் அதில் போடு அப்படின்னு சொல்லத்தக்கதாக. எத்தனை பேருக்கு ஒரு 5 பாஸ்புக்கு வேணுன்றீங்க? விசுவாசிங்க. எனக்கெல்லாம் வேணும், நிறைய வேணும், முடியல. அக்கௌண்ட் எல்லாம் ரொம்ப இருக்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அப்படி தான் உடையத்தக்கதான ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். நெட் பிரேக்கிங் மிரக்கல்ஸ் வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். படகு வந்து அமிழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் உண்டு பண்ண போது. இந்த ஈடி எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரணுமா? ஈடி எல்லாம் எனக்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன். நம்மலாம் தலைப்பு செய்தியில் வரணும். ரோமன் ஸ்பீட்ராஜ் வீட்டில் ஈடி அமைச்சிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். ஆமாங்க, அவங்க வீட்டில் மட்டும்தான் நான் போனோம், நம்ம வீட்டுக்கெல்லாம் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது நம்ம அக்கௌண்ட்லாம் கரெக்டாக வச்சுருப்போம், அப்படி வரணும். ஏமாத்தி நீங்கள் ஒன்றே தப்பாக நினச்சி ஓ நீங்கள் அப்படியா அப்படின்லாம் இருக்க. ப்ராப்பராக வலிகி என்னடா அவன் இடம் கொள்ளாமல் ஆச்சு வச்சுனே போகிறான். எங்கள் தெருவில் இப்போ அப்படி தான் நடக்குது. போய் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆமாம், என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க, காசு குத்து பார்க்குறாங்க. அந்த மந்திராஜ் சொல்கிறாரு, சாரி we can't able to do this because he is worshipping almighty God. அவர் கடவுள் ரொம்ப பெரியவராங்க, அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு காசை திருப்பி தடுறத ஆண்டவர் விஷனில் காட்டுறாரு. அது எப்படி இருக்குது பாருங்க. அப்படி தான் இருக்கணும். யோ என் கார் இல்லைப்பா இடம் நிறுத்ததுக்கு, இன்னொரு கார் வாங்கலான்னு பார்த்தா அப்படி சொல்லணும். என்ன விசுவாசிக்கிறீங்களா? அப்படிதான் கர்த்தர் உங்களை வைப்பார். எத்தனை பேர் படகு முழுகணும்னு நினைக்கிறீங்க? மேன் அப்படிதான் முழுகணும். கர்த்தர் பாருங்க, உயிர் தெழுந்த பிறகு அவர் சும்மாலாம் இல்லை. அவர் போய் மீன் பிடிச்சிருக்காரு, சாப்பிட்டுருக்கிறாரு, ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, சீஷர்களோட போயெல்லாம் பேசிலாம் இருக்காரு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தாருன்னா உயிரோடெல்லாம் எழுப்ப வச்சிருக்காரு பாருங்க. அவர் ரிசர்வேஷன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அநேகரை உயிரோட எழுப்பி இருக்காரு. அவர் செஞ்ச மிரக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உயிரோட எழுப்புனதெல்லாம் பழைய ஏற்பாடுகள் தீர்க்கதரிசிகள் செய்ததை விட அதிகமாக செஞ்சு இருக்காரு. சம்டைம்ஸ் அவர் வந்து வெயிட்டும் பண்ணுறாரு. 3 நாள் வரைக்கும் போய் அவனை அடக்கம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அற்புதத்தை செய்கிறார். இதெல்லாம் எதுக்கு அவர் செய்கிறாருன்னா, இப்படி தான் நானும் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு ஏஞ்சி பண்ணுற மாடலை வந்து அப்பப்போ அவர் காட்டிட்டு இருந்திருக்கார். சரி, ஒரு 3 விதமான மிரக்கல் அற்புதத்தை வந்து கர்த்தர் செஞ்சார். அதை ஒன்று நான் சிலதை சொல்கிறேன். ஒன்று வந்து நேச்சுரல் ஹீலிங் ஆஃப் மிரக்கல், இயற்கையாகவே ஒரு சுகம். அது எப்படின்னா, இந்த பிளைண்ட் ஐஸ் ஓப்பன், குருடர்கள் பார்வையடைகிறது. அப்புறம் வந்து இந்த இயர் வந்து டெஃபாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து காது கேட்காதவங்கெல்லாம் கேட்க வைக்கிறது. அப்புறம் பேச முடியாதவங்க, இந்த டம்மாக இருக்கிறவங்கெல்லாம் பேச வைக்கிறது. ஸோ இப்படியா முடவர்களை நடக்க செய்ய வைக்கிறது. இப்படியா ஆண்டவர் வந்து நிறைய அற்புதத்தை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நேச்சுரலான நடக்கிற ஒரு ஹீலிங். இரண்டாவதாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்படின்னா சூப்பர் நேச்சுரல் மிரக்கல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிரக்கல். அது என்னென்ன மிரக்கல்னா, இந்த வாட்டர் டர்ன் இன்டு வைன், இந்த தண்ணியை வந்து ஆண்டவர் வந்து திராட்சை ரசமாக மாற்றினது. ஸோ இப்படிலாம் வந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்து செஞ்சிருக்கிறார். ஸோ மூணாவது ஆண்டவர் எப்படி அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாருன்னா, டீலிங் வித் த ஸ்பிரிட், ஆவியோட ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்து இருக்கிறார். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்ன பார்த்தோம்? இயற்கை உள்ள சுகங்கள். ரெண்டாவது சூப்பர் நேச்சுரல் காரியங்கள். மூன்றாவதா அவர் டீலிங் வித் த ஸ்பிரிட், ஆவியோடு
ஆவியோடு எப்படின்னா மரித்த ஆவியை மறுபடியும் உள்ள கொண்டு வருகிற காரியங்கள், அது இல்லாமல் கேஸ்ட் அவுட் தி டீமன்ஸு, இந்த பிசாசுகளை வந்து துரத்துறது, இப்படியெல்லாம் வந்து ஆவியோட சில காரியங்களை அவர் செய்தார். அதில் ஒரு மிரக்கல் அற்புதத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இந்த அற்புதங்கள் அவர் செய்த அற்புதங்கள், அவர் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு ஒரு சர்டன் பிளேஸுக்கு வராரு. அப்போது ஜூயிஷ் பீப்புள், யூதர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை. இன்றைக்கும் இந்த வேர்ல்டை ரூல் பண்ணுறவங்க யார் தெரியுமா? ஜூயிஷ் தான். இந்த ஹோல் வேர்ல்டே ரூல் பண்ணுறவங்க யாருங்க? அவங்க தான் பண்ணுகிறாங்க. ஓகே, ஸோ அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஸோ ஜூயிஷ் பீப்புள் வந்து கர்த்தரை வந்து ரிசீவ் பண்ண எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஜூயிஷ் பிலீவ் வந்து ஆண்டவரை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. கரெக்டு தானே? அவங்க ஆண்டவர் மேசியாவை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டம் ஆண்டவருடைய வருகைக்கு அவர் செய்கிற அற்புதத்தெல்லாம் கண்டு எக்ஸைட்டாக ஆச்சரியமாக அவங்களோட வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜூயிஷ் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா தே நெவர் பெண்ட் பிஃபோர் எனி மேன். இப்போ நம்ம ஊரில் இந்தியாவிலலாம் என்ன கல்ச்சராக இருக்குது, கலாச்சாரம். ஒரு பெரிய ஆள் பார்த்தோன்னா டமார்னு காலில் விழுவோம், ஒரு பதவி காட்சினா உருண்டு கூட அப்படியே போவோம். கரெக்டு தானே? நம்ம அப்படிலாம் பண்ணுறோம். இன்றைக்கும் சில பேர் வந்து கை கொடுக்குறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேர் நேராக போய் பாதத்தை தொட்டுடுறாங்க. பிகாஸ் தே ஆர் ஹானரிங், அந்த பெரியவங்களை இது பண்ணுறாங்க. பட் ஜூயிஷ் பீப்புள் வந்து, யூதர்கள் வந்து அப்படி கிடையவே கிடையாது. அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. இப்போ கொரியன் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வித்தியாசமாக ஹானர் பண்ணுவாங்க. எப்படின்னா சும்மா அப்படி, இந்த ஜப்பான்காரங்களாம் பார்த்துருக்கீங்க அப்படி. ஸோ அவங்க எல்லாமே அப்படி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊர் ஆளுங்க தான் பல விதத்தில் ஹானர் பண்ணுவாங்க. கை கொடுப்பாங்க, ஹக் பண்ணிக்குவாங்க, காலை தொடுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. பட் ஒரு ஊரில் ஒரு கலாச்சாரம். பட் ஜூயிஷ் பீப்புள் வந்து தே நெவர் ஹானர் எனி ஹியூமன். அவங்கக்கிட்ட போய் பெண்டாயோ இல்லை பவ் பண்ணியோ எதையுமே செய்யவே மாட்டாங்க. அதை செஞ்சாங்க அவங்கள மாதிரி வந்து இந்த ஆண்டவர் சொன்ன அந்த கமாண்ட்ஸ் இருக்குல்ல, கட்டளையை ஃபாலோ பண்ணுறவங்க வேறு யாருமே இல்லை. ஏன்னா கட்டளையிலே ஒரு பிரதான கட்டளை வந்து இருக்குது, உனக்கு யார் ஒரு விக்கிரகத்தையும் வணங்கக்கூடாது, மனுஷனை வணங்கக்கூடாதுன்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப பயங்கரமாக கடைப்பிடிக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னு எடுத்து வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சரி, இங்கே பாருங்க, இவர் யாருங்க? இவர் ஜெப ஆலய தலைவன். அவர் ஒரு அசிஸ்டண்ட்டு. ஓகே, மெயினாக ஒரு சர்ச்சு இதில் இருக்கிறாரு. அவர் ஒரு அசிஸ்டண்ட். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? இயேசுனுடைய பாதத்தில் விழுந்துடுறார் சாஷ்டாங்கமாக. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவங்கெல்லாம் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அற்புதத்தெல்லாம் ஆண்டவர் செய்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பாதத்தில் வந்து விழுகிறார். அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு என்ன தெரிஞ்சுக்குன்னா, நம்ம ஆண்டவர் மட்டும்தான் பெரிய கடவுளாக இருந்து ஒரு குழந்தையாக வந்தார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. விசுவாசிக்கிறீங்களா? எந்த ஒரு கடவுளும் அப்படி வரவே இல்லை. இஸ் எ காட் பிகம் எ பேபி ஹியூமன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் அப்படிப்பட்டதை உணர்ந்ததுனால அவர் நேராக வந்து பாதத்தை தொட்டுறாரு. அதே நேரத்தில் இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போது எவ்வளோ ஒரு க்ரௌடு இருந்துருக்கும் பாருங்க. நேற்று நான் கார் சர்வீஸ் விட போகும்போது உதயநிதி ஸ்டாலின் வராருனோடனே க்ரௌடு பிச்சிச்சு. நாங்கள் வேற ஒரு ரூட்டில் நானும் மனு வந்தோம். ஒரு சாதாரண அவர் அற்புதம்லாம் செய்கிறவர் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு பேசுகிறவர்.
இப்போ நான் கூட இங்கே பேசுகிறேன், இப்போ ஒரு க்ரௌடு தானே உட்காந்துருக்கீங்க, கரெக்டு தானே? ஆனால் இயேசு ஒரு அற்புதத்தை செய்யும்போது அப்போ அங்கே எவ்வளோ க்ரௌடு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நெருக்கிக்கிட்டே பயங்கரமான ஒரு க்ரௌடு நிச்சயமாக இருந்திருக்கும். 1000 ரூபா கொடுத்தாலே நம்ம அவ்வளோ க்ரௌடு நிற்கிறோம். அற்புதம்லாம் செஞ்சாங்கன்னா எப்படி நிற்பாங்க யோசிச்சு பாருங்க. மனுஷன் அற்புதம் செய்கிறாரா, அற்புதம் செய்கிறாருன்னா எவ்வளோ கூட்டம் அங்கே இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி பாருங்க. இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். அப்போது இந்த எவீரு சொல்கிறாரு, என்னுடைய மகள் 12 வயது ஆகுது அப்படின்னு சொல்கிறார். பட் அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, என் மகள் வியாதியா இல்லை, வாசிங்க, மரண அவஸ்தை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவர் கேன் யூ ஹீலர், அவளை சுகமாக்குவீங்களான்னு கேட்கல, என் வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்குறாரு ஆண்டவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. 42வது வசனத்தில் பாருங்க, தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம், போயிட்டு டாக்டர்கிட்ட ஆண்டு சுகமாக்குறீங்களா அப்படின்னு தான் கேட்போம், கரெக்டா? ஆனால் இவன் பாருங்க வித்தியாசமாக கேட்டான், என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா. அவன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கினான், கர்த்தர் என் வீட்டுக்கு வரானா என் வீட்டில் இருக்கிறது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். விசுவாசிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அது மரணத்துக்கு எதுவாக தான் இருக்கிறனாலும் சரி, எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் நான் உள்ளே வரேன்னா, எத்தனை பேர் கர்த்தரை அழைக்க ரெடி ஆகிறீங்க? உங்கள் கூடயே தாங்கிறாரு, ஒவ்வொரு நாளும் உங்கள் கூடயே தான் இருக்கார், உங்களோடையே தான் இருக்கார். வீட்டுக்கு அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் புரிஞ்சுக்கினான் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஒரு சைடு இந்த எவீருன்றவன் கர்த்தரை ஹரி ஹரின்றான், அவசரம் அவசரமாக கிளம்பு ஐயா, போகலாம் போகலாம் போகலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே லைட்டாக ஸ்லோவாக போகிறார். ஏன் ஸ்லோவாக போகிறாருன்னா, பின்னாடி இருந்தோம் நெருக்கிறாங்க ஜனங்க, முன்னாடி இருந்தோம் நெருக்கிறாங்க, சைடில் இருந்தோம் நெருக்கிறாங்க, இந்த சைடில் இருந்தோம் நெருக்கிறாங்க. உங்களை சுற்றி ஒரு ஃபுல் க்ரௌடு இருந்துன்னா நீங்கள் எப்படி போவீங்க? நீங்கள் போக முடியுமா? போகவே முடியாது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினச்சா, இப்போ சென்னையில் ஜம்போ சர்க்கஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். ஒரு 2000 பேர் 3000 பேர் ஒரு சிட்டிங்கில் இருப்பாங்க, ஒரே நேரத்தில் தான் அவுத்து விடுவாங்க, எல்லாரையும் கேட்டை திறப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு ஒரு ரூட்டுக்கு வந்தே ஆகணும். நீங்கள் உள்ளே நின்னீங்கன்னா எப்படி வெளியே வருவீங்கன்னு தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு 2000 பேர் கூட போயிருக்கீங்களா? ஓ, லட்சதீபத்தில் போயிருக்கீங்க, ரைட்டு. ஸோ ஒவ்வொரு சைடும் புலின்னு இருக்காங்க. அப்போ சீஷர்கள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு இந்த அல்லேலூயா சோத்திரம்லாம் தெரியல. ஏய் நெருக்காத, இவரு நெருக்காத, அங்கே நெருக்காத, ஏசு வராரு, என்ன புஷ் பண்ணுறீங்க? அவங்களுக்கு அதெல்லாம் தோணலை. சீஷர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பத்திரமா கூட்டு போனோன்னு அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. 43வது வசனம் எடுத்து வாசிங்க. இங்கே பாருங்க, 12 வயது உள்ள ஒரு பொண்ணு மரணாவஸ்தைப்படுகிறான்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சேம் ஏன் பிரச்சனை, 12 வருஷமாக இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டுமே சிமிலர் கேட்டகரி தான். பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் இவங்க ஆண்டவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டுறாங்க. பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிளட்டுன்ற ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கும் நிறைய சமுதாயத்தில் பெண்களுக்கு சில காரியங்கள் நடக்கும்போது அவங்களெல்லாம் ஒதுக்கியே வைப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்க முடியாது, எதையும் போய் அவங்கள டச் பண்ண விடலாம் மாட்டாங்க, ஈவன் நவ். பட் அவளுக்குள்ள அவள் பேசினாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேச போகிறீங்களா?
என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்கன்னா பைத்தியக்காரனா? ஆஹா, உங்களுக்குள்ள நீங்க பேச போற, நான் இயேசுவிடத்தில் போவேன், அற்புதத்தை பெற்று கொள்ளுவேன். அவ கிட்ட யாருமே பேசல. ஐ டோன்ட் நோ வெதர் ஷி மேரிட் ஆல்சோ. கல்யாணம் ஆச்சுன்னா கூட தெரில அவளுக்கு. அவளுடைய ஆஸ்தி எல்லாமே போயிடுச்சு. பேச ஆளு கிடையாது, கிட்ட சேர்க்க ஒரு ஆளே இல்லை. யாருன்னா அப்படிலாம் இருக்கீங்களா? சொந்தக்காரங்க இல்லாமல், யாரும் இல்லாமல், பேச ஆள் இல்லாமல். அவள் பாருங்க, தனக்குள்ளே அவள் பேசிக்கினா, நான் கர்த்தர்கிட்ட போவேன், அவரை போய் நான் தொடுவேன், நிச்சயமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆண்டவரை தொட ரெடி ஆகிறீங்க? நான் போவேன்பா சர்ச்சுக்கு, தொடுவேன், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அப்ப பாருங்க, தொட்ட அடுத்த செகண்ட் ஜீசஸ் ஸ்டாப்டு. இயேசு நின்ட்டார். எத்தனை பேர் இயேசுவை தொட ரெடி ஆகிறீங்க? நீங்க தொட்டீங்கன்னா ஆண்டவர் அங்க பிரச்சனையில் அப்படி நின்றுவார். நின்று உங்க சைடு தான் பார்ப்பார். யாரா என்ன தொட்டுது? எப்படி தொட போறீங்க? பாடல் மூலியமா தொட போறீங்களா? வேத வசனத்தின் மூலமா தொட போறீங்களா? இல்ல சத்தியத்தின் மூலமா கேட்கறது மூலமா ஆண்டவரை தொட போறீங்களா? இந்த ஃபாதர் யாருங்கெல்லாம் அப்போலாம் வந்து, இப்பயும் சில பேர்லாம் போட்டிருக்காங்க, இந்த கயிறு போட்டிருப்பாங்க தெரியுமா, சைடில். அது உழாமல் இருக்கிறதுக்காக இல்லை, அது அவங்க அப்படி போட்டிருக்காங்க. பட் தோஸ் டேஸ்லாம் அந்த கயிறு ரொம்ப பெருசாக இருக்குமா தெரியுமா? எதனா ரீசன் தெரியுமா? அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஏன்னா தோஸ் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பலிபீடம் மகா பலிபீடத்துலலாம் போன ஆண்டு ஒரு டம்மார்னு அடிச்சாங்கன்னா அந்த கயிறை பிடிச்சி இழுத்துருவாங்க, அந்த கயிறு வெளியே இருக்கும். என்ன ஆனால் ஆண்டவர் கயிறு போட்டிருந்தாரா என்னான்னு தெரியாது. அவ்வளோ பெரிய கயிறுலாம் வச்சுருந்தாருன்னா அவர் நண்டு இருக்க முடியாதே, அந்த கயிறு மெச்சி அவர் போயே இருக்க முடியாது. அதனால கயிறு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ட்ரெஸ்ஸு அந்த ஓரத்தை அவள் தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி கேட்குறாரு, என்ன தொட்டது யார்? இப்போ நீங்கள் க்ரௌடில் படிக்கட்டில் எல்லாரையும் அமுச்சு விட்றேன், யாருன்னா கேட்பீங்களா என்ன தொட்டது யார்? கேட்கவே முடியாது. அதி புத்திசாலியான ஒருத்தங்கிறான், யார் தெரியுமா? நான் பீட்ரு. அவர் பாரு இங்கே கேட்குறாரு. அவரு அடுத்தது வாசிங்க, அவரை வாசிங்க. பாருங்க, பேதுரு ரொம்ப புத்திசாலியாக கேட்குறாரு ஆண்டவரை, என்ன ஆண்டவரே இவ்வளோ பேர் நெருக்கினுக்கிறாங்க உன்னை, ஆனால் நீங்கள் போய் என்னை தொட்டது யார்? உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, இந்த க்ரௌடில் நெருக்கும் போது என் ஜாயின்ட் பெயின்லாம் எவ்வளோ வலிச்சுது, எனக்கு நீ பெயினே வந்துச்சு, லிகர்மெண்ட்டு டேர் ஆகிடுச்சு, என் பர்ஸை காணும், மோதிரத்தை காணும். இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு கூட்டம்னா இன்றைக்கி உலகத்தில் இதெல்லாம் நடக்குது. ஒரு ட்ரெயினில் ஏறி வரவே க்ரௌடில் முடியல, பர்ஸை காணாது போயிரு. அன்றைக்கி எத்தனை பேர் பர்ஸை விட்டாங்கலாம் தெரியாது. எத்தனை பேருக்கு வந்து காலை மெரிச்சிருப்பாங்க, ஏறி மெரிச்சிருப்பாங்க. இவ்வளோலாம் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒன்று சொன்னார், இந்த டச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இட்ஸ் நாட் ஏ சேம் ஹல்லேலூயா. எப்பவும் கத்துற ஹல்லேலூயா கிடையாது, எப்பவும் பாடுற பாட்டு கிடையாது, எப்பவும் படிக்கிற மாதிரி வசனம் கிடையாது, எப்பவும் கேள்வி கேட்குற மாதிரி சத்தியம் கிடையாது. இது வித்தியாசமான துதி. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டச்சு. எல்லாரும் டச் பண்ணுறது வேற, ஆனால் இவ டச் பண்ணது வேற. இவ டச்சில் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இவ டச்சே வித்தியாசம். நம்ம இன்னைக்கு சொல்லித்தரோம் குழந்தைங்களுக்கெல்லாம். இன்னைக்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. பெண் பிள்ளைகளுக்கு எது பேட் டச்சு, எது குட் டச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. கரெக்டாக இன்றைக்கி ஒருத்தர் நபர் எதனால் எப்படி தொடுறாரு, அவர் எப்படி தொட்டார், அது தொட்டதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நம்ம சொல்லி தானே தரோம் குழந்தைக்கு. கிளாஸுக்கு போகும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி, எப்படி டச் பண்ணுறாங்க, எங்கே டச் பண்ணுறாங்க, விச் ஒன் இஸ் பேட் அண்ட் விச் ஒன் இஸ் குட், கரெக்டாக சொல்கிறோம். அதே போல் ஆண்டவர் அப்போ அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, இல்லை இந்த டச்சு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, இந்த டச்சில் வந்து
பயங்கரமான ஒரு ஃபெய்த்தை நான் பார்த்தேன். இப்படி சொல்ல இருக்கும்போது கரெக்டாக ஷீ கேம் வந்து சொன்னாங்க, ஆண்டவரே நான் தான் டச்சு பண்ணிட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள பார்த்துட்டு கர்த்தர் வந்து அடுத்த வசனம் படிங்க. பாருங்க, இது பாருங்க, வெரி குட் வெரி குட். அதாவது ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறாரு, டச் பண்ண அடுத்த செகண்டே ஆண்டவர் டர்ன் பண்ணி யூ ஆர் மை டாட்டர்ன்றார். விசுவாசிக்கிறீங்களா? என் மகனே, என் மகளே. லேடிலாம் சொல்ல, ஒரு அற்புதத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், மரியாதை பார்த்து லேடி மரியாலே அப்படின்ட்டார். ஆனால் அது இல்லை. இங்கே விசுவாசத்தில் தேவனை போய் நீங்கள் கிட்ட டச் பண்ண அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொல்கிறார், நீ இனிமே என்னுடைய மகள், என்னுடைய மகன். அதுதான் சொல்கிறேன். அடுத்த செகண்டே சொல்கிறார் பாருங்க, திடன் கொல், உன் விசுவாசம் உன்னை ரட்சிது. அது இல்லாமல் அடுத்த ஒரு வேர்டு வருது, சமாதானத்தோடு போ. எத்தனை பேர் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுற எதையுமே எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு உங்களுக்கு சமாதானத்தை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு, இப்போ சப்போஸ் இந்த சம்பவம் நடந்து இருக்கும்போது, இப்போ நீங்கள் கூட்டத்தில், இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருக்கீங்க, திடீர்னு பிரியாணி ஒருத்தர் கட்சிதுன்னா மற்றவங்களாம் என்ன நினைப்பீங்க? நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். என்ன நினைப்பீங்க? விசுவாசமாக இருப்பீங்கள. இங்கே திடீர்னு ஒருத்தர் பாஸ்டர்கிட்டேருந்து 1000 ஆனாலும் சரி, இல்லை பிரியாணி கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக எனக்கும் பாஸ்டரு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல தான் அந்த நாட்களில் எவீரு இந்த பிரச்சனையில் வந்துன்னு இருக்கும்போது இந்த மகள் தொட்டு சொஸ்தமானது அவனுக்கு கண்டவனே அவனுக்கு இன்னும் உற்சாகம் வந்துச்சு. 12 வருஷமாக பிரச்சனை உள்ள இந்த ஸ்திரீக்கு இவ்வளோ பெரிய விடுதலை உண்டாச்சுன்னா நிச்சயமாக என் பொண்ணும் ஏஞ்சிப்பான்னு மோர் கான்ஃபிடென்ட் ஹி காட் இட். அவன் இன்னும் நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாக வந்துச்சு. கரெக்டு தானே? பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஒரு 1000 வந்துச்சுன்னா எனக்கும் நிச்சயமாக 1000 ரூபாய் வரும். அங்கே காசு கொடுத்தாங்கன்னா எனக்கும் வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் யோசிச்சுனே இருக்கீங்க. அப்போ பாருங்க, இந்த மாதிரி அழகாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும்போது, இப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வராங்க. யார் வீட்டிலேருந்து? எவீர் வீட்டிலேருந்து. ஐயோ போதகர, தயவு செஞ்சு பாவம் டிஸ்டர்ப் பண்ணுவானா, உங்கள் பொண்ணு இறந்து போயிட்டா. எவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயம் பாருங்க. அவன் நினச்சிருக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பீடாக நடந்திருந்தாருன்னா ஏதோ ஒரு அற்புதம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்லோவாக தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்க. Jesus is the only person he never attended any funeral in this earth. தெரியுமா? ஏசு ஆண்டவர் ஒருத்தர் தான் எந்த சாவுக்கும் போய் நிற்கவே இல்லை. அவர் ஊழ் அந்த நாட்டில் அவர் எங்கெல்லாம் போனாரோ எல்லாரையும் உயிர் தெரிந்து வச்சிட்டார். எங்கேயுமே அடக்காராதனையில் போய் நின்று கொஞ்சம் 2 கண்ணீரை சிந்தி துக்கத்தை விசாரிச்சுட்டு அவர் வரவே இல்லை. வேறெவர் ஈவெண்ட் அங்கெல்லாம் ஆண்டவர் எல்லாரையும் உயிர் தெரிந்தார். அப்போல்லாம் என்ன நினச்சிருப்பானுங்க தெரியுமா? அந்த கிரேவியார்ட் பீப்புளு, சுடுகாட்டில் இருக்கிறவனெல்லாம், இந்த ஆள் வந்துட்டான்டாப்பா, இன்னைக்கு ஒரு பணம் வராதரா, அடக்கம் பண்ணி கொஞ்சம் காசு எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு இந்த ஆள் வந்தாலே அவன் பிஸ்னஸ்லாம் லூஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? இல்லை, இதுதான் உண்மை. வெட்டியா எப்படி நினச்சின்னு இருப்பான்? விழுப்புரத்தில் எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு 3 கேஸ் வந்துச்சுன்னா இந்த மாதம் பசங்களுக்கு ஃபீஸை கட்டிடலாம். அவனுடைய எண்ணம் அப்படியே தான் இருந்திருக்கும். கரெக்டு தானே?
ஹாஸ்பிட்டலில் என்ன நினச்சிருப்பான், பேஷண்ட்டு ரொம்ப சூப்பர்வைஸ் ஹார்ட் ஆப்ரேஷன் டாக்டரு, எவனுக்குமே பிளாக் வர மாட்டேங்குது. உண்மை தானே? இது தவறு இல்லை. அவர் படிச்சிருக்காரு, அவர் தொழிலுக்காக அவர் வெயிட் பண்ணுகிறார். எல்லாம் போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு ஸ்டோக்கோட வருவானுங்களா, நமக்கு எதனா கிடைக்குமா, அவர் வெயிட்டிங். ஆனால் இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் இந்த கிரேவியார்டு ஆளுங்கெல்லாம் அவனுக்கு அவங்க ஜாபியை லூஸ் பண்ணுற ஒரு காரியமாக நடந்துச்சு பாருங்க. இப்போ பாருங்கள், ஒரு அற்புதம், ஒரு காரியம் நடக்குது. இவ்வளோ நேரம் இந்த எவீர் இயேசுவே வாங்க வாங்க வாங்கன்னு கெஞ்சி நின்றான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, கதையை சேஞ்ச் பண்ணிட்டார். எவீரு இப்போ ஆண்டவர் இவன் கையை ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வா, எங்கே உன் வீடு எங்கே காட்டு, வா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அடுத்த செகண்ட் திரும்பி பார்த்துட்டு, டோன்ட் லூஸ் யுவர் ஃபெய்த். விசுவாசமா? எத்தனை பேர் உங்கள் ஃபெய்த் எல்லாம் லூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, லூஸே பண்ணாதீங்க. கடைசியில் வந்திருக்கலாம், மாத கடைசி வந்திருக்கலாம், எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், எப்படி தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி வீடை கட்ட போகிறேன், எல்லாத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, டோன்ட் லூஸ் யுவர் ஃபெய்த். நான் உன் வீட்டுக்கு அவர் அடுத்த செகண்ட் கையை பிடிச்சிடுறார். எதெல்லாம் உங்களுக்கு அடக்கம் பண்ணப்படுதோ, சில பேர் கடனில் முழுகிறதா இருக்கும், வியாதியில் முழுகிறதா இருக்கும். அடக்கம் பண்ணுறவாங்க போல், கடன் என்னை முடிச்சிடும் போல், வியாதி என்னை முடிச்சிடும் போல், இல்லை பெரிய பெரிய பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என்னை எல்லாம் முடிச்சிடும் போல், முழுகிடுவோம் போல் அப்படின்னு நீங்கள் நினச்சினே இருப்பீங்களா? சில பேருக்கு பயமே அவங்கள முழுகிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. சில பேருக்கு பயம் பெரிய முழுக்கத்தை அடக்கம் பண்ண வச்சிரும் பாருங்க. பயந்தவர்கள் நிறைய பேர். சில பேர் சூனியங்கள் இதெல்லாம் கண்டு பிச்சுகிராஃபி அவன் இது பண்ணிட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆண்டவர் எப்போ வராங்கன்னோ அங்கே லைஃப் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் எப்போ இருந்தாலோ அங்கே உங்களுக்கு ஜீவன் பிரதர், மரணமே கிடையாது, ஜீவன். ஒரு வேளை கடனில் இருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை 1000 மடங்காக திருப்பி ஆசீர்வதிக்க போகிறார். உதாரணத்துக்கு நானே இருக்கேன், என்னை பார்த்துன்னு தான் இருங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு பாருங்கள் நான் எப்படி இருப்பேன். வேறு காரில் வருவேன். விசுவாசிக்கிறேன். ஒரு ஸ்கூல் பத்தாதுன்னு இன்னொரு ஸ்கூலுக்கு போய் பிளான் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொன்னது நமக்கு அறிவே இல்லை பாருங்கள். நம்ம யோசிக்கிறதுல என்ன நிறைய பேர் கேட்பாங்க, சார் அங்கே ஒரு பிரான்ச் போட்டுற வேண்டியது தானே போடுறாங்க. ஏய் ஒன்றை போட்டே என்னால் நட்டம் உள்ள இந்த 150-200 புள்ளிகளை மேய்க்கிறதுக்கே 1000 கால். அவ்வளோ பிரச்சனை. ஸ்கூல் நடத்தி பாருங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இல்லை நீ போய் இன்னொரு இதை போய் ஆரம்பிக்கின்றார். ஆளை கூப்பிடு, அதுக்கு அதையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ அவர் மட்டும் எனக்கு இந்த ஸ்கூலை பற்றிலாம் சொல்லணும்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் இந்த ஃபீல்டுலேயே இருந்திருக்க மாட்டேன். அவர் கரெக்டாக 8வது படிக்கும்போதே போட்டார் ஸ்கெட்சு, மாஸ்டர் பிளான். இந்த பையனுக்கு படிப்பு வராது, என்ன போட்டார் தெரியல. நல்ல வேலை நான் +2 பாஸ் ஆகியிருந்தேன்னா நான் எந்த கல்லில் போய் உட்காந்து டீயா திந்திருப்பேனா, இல்லை இப்படி தட்டினே உட்காந்து பூட்டியெல்லாம் போட்டுருந்துருப்பேனா தெரில. ஆண்டவர் நானும் முயற்சி அடித்து +2 முடிச்சுட்டு ஓடி போகணுடா இங்கே வந்து நினைக்கிறேன். முடியல. கடைசியாக மியூசிக் தாண்டா நமக்குன்னு சொல்லிட்டு போனேன். ஆண்டவர் ஒன்றையுமே இல்லாத இடத்துலேருந்து தூக்கிட்டு வந்து நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, என் கூட படித்தவங்கலாம் எங்கெங்கேயோ இருக்காங்க. ஆனால் பாவம் இன்னும் 5000 ரூபாய் 20000 ரூபாய் 25000 ரூபாய் 30000 கஷ்டப்பட்டுனுக்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு 60000 ரூபா வாடகை கொடுக்க வச்சு, காரியமை கருக்க வச்சு, 2 பிள்ளைங்களை கொடுத்து 2 பிள்ளைங்களும் ஸ்கூலில் படிக்க வச்சு, போதுமானதுக்கு அதிகமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறாரு. அதனால் அவருடைய பிளானுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை உடனே செஞ்சிருங்க. அது செய்யும்போது கர்த்தர் டக்கு டக்குன்னு ஆசீர்வாதங்களை இன்னும் பெருக பண்ணுகிறாரு பாருங்க. இப்போ அடுத்தது இந்த ஃபியர், அதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஃபியரும் பிலீவ் இது ரெண்டும் ஒரே காரியத்தை செய்யுது.
ஃபியர்னா பயம், பிலீவ்னா விசுவாசம். இது ரெண்டுமே ஒரே ரூட்லேருந்து வருது. அது என்னன்னா, இந்த ஃபியர்ன்றது வந்து பார்க்கறது வந்து எதனால் வருதுன்னா, இந்த ப்ராப்ளத்தை பார்க்கறதுனால. ரெண்டுமே பார்க்கறது தான். ப்ராப்ளத்தை பார்க்குறோம், நமக்கு நடக்கிற நெகட்டிவிட்டி, நிறைய விஷயங்கள் நம்மளை தவறாக ஆப்போசிட்டாக நடக்கிறது. அப்புறம் நம்ம சத்துருக்கள் எல்லாம் பார்த்து என்ன வருது, பயங்கள் வருகிறது. அதே இந்த ஃபெய்த்தை பார்க்கும்போது எப்படி வருதுன்னா, கர்த்தரை பார்க்குறோம், அவர் செய்த வாக்குத்தத்தத்தை பார்க்குறோம், அதனால் நமக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குது பாருங்க. ஃபைனலாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. ஈ ரீச்ட். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அழுதுனுக்குறாங்க எல்லாரும். மரணத்தில் என்ன பண்ணுவாங்க, இன்னும் வருங்காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறதுக்குன்னே ஹையர் கூட பண்ணுவாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். யாருக்கும் இப்போல்லாம் அழ வர மாட்டேங்குது. செதுடா அழுறதுக்குன்னு ஒரு குரூப்பு வருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கும் கிராமத்திலலாம் இருக்குது. நானே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பேன், என்னடா சமத்தியாக அழுகுறாங்க. வரும்போது அச்சின்லாம் வருவாங்க, அடுத்த செகண்ட் அப்படி கண்ணெலாம் துவச்சிட்டு இப்படி எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ நோட்டீஸ் திஸ்? கிராமத்தில் பாருங்கள், பாட்டிங்களாம் அருமையாக அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. முடிச்ச அடுத்த செகண்டு அப்புறம் என்ன நல்லதானே தப்புல. இது எங்க நான் பார்த்தேன்னா, என் மாமன் ஒருத்தன் செத்தான். அப்போ நான் போயிருந்தேன். அந்த பாட்டி அருமையாக வந்து அச்சு பயங்கரமாக வந்து அழுதுச்சு. எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இன்னும் யாருன்னே தெரில, பயங்கரமாக அழுதுட்டு டக்குன்னு முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து டீ சாப்பிட்டு பேசிட்டு ஒரு பைக் வந்து ஏறி உட்காந்து போயின்னு இருந்துச்சு. எனக்கு ஒரே ஷாக். அந்த மாதிரிலாம் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு வேளை உங்கள் சொந்தக்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன். ஸோ தோஸ் டேஸில் பயங்கரமாக அழுதுந்துக்கிறாங்க. எத்தனாவது வசனம் படிச்சிங்க? 50 பாருங்க பாருங்க 52. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அப்போ அந்த குரூப் பாருங்க, வந்தவங்க பாருங்க, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து பாருங்க சிரிப்பு வந்து இது பாருங்க. சாவுல சிரிப்பு யாருக்கு? அழுகிறவங்களுக்கு. எங்கன்னா சிரிப்பு வருமா? ஆனால் இவங்க சிரிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த சிரிக்கிறவங்கள தான் கழுத்து பிடிச்சி அவங்களுக்கு பேமெண்ட்லாம் என்ன குத்து அனுப்பு அனுப்பி அவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி அவங்க கூடலாம் பேசினலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர் செய்ய மாட்டேறா படா, அவனெல்லாம் பேமெண்ட்டை குத்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அனுப்பிச்சி விடு, கிளம்புங்கடா அப்படின்னு செய்யணும் பாருங்க. அடுத்தது எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, நல்லா ஞாபகம் வச்சு, இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுறாங்களோ கூட இருந்து சிரிச்சிங்கன்னு ரொம்ப அழுகுறவங்களாம் கொஞ்சம் உஷாராக நோட் பண்ணுங்க. சிரிக்கிறவங்கலாம் வெளியே போக பண்ணி, ஏன்னா இவனுங்க இருந்தானுங்கன்னா 1000 குத்தம் சொல்லிருப்பார். ஆண்டவர் பிடிக்கல, அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடிச்சி ஏந்திரு. இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடந்துச்சு. அந்த அம்மா வந்து ஜஸ்ட்டு அப்படி டச் பண்ண அடுத்த செகண்ட்லேயே வல்லமாக போச்சு. ஆனால் ஆண்டவர் இங்கே வந்து குழந்தையுடைய கையை பிடிச்சார். எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள் கருத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பிடிச்ச அடுத்த செகண்டு தி ஸ்பிரிட் கேம் பேக். நல்லா ஞாபகம் வச்சிங்க. மரணத்தோட உங்களுடைய வாழ்க்கை முடியல, அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. மரிச்சிட்டனால உங்கள் வாழ்க்கை முடியல. ஆண்டவர் தொடும்போது அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. எந்த ஆவி அவளுடைய ஆவி எங்கே போச்சோ அதை திருப்பி எடுத்து வந்து கரெக்டாக அங்கேயே கொடுக்குற. அடுத்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொட்ட அடுத்த செகண்டேங்க டெவில் வந்து ஒரு பிசாசு வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு டெட்லைன் வச்சுருப்பான். அவ்வளோதான்டா முடிஞ்சிச்சுரா. இல்லை, ஆண்டவர் தொட்டார்னா எதெல்லாம் விட்டு போச்சு அதெல்லாம் திருப்பி அங்கங்கே அப்படியே வரும். விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசமா இருங்கள். ஸோ உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து விசுவாசத்தை பேசுங்கள். உங்களுக்குள்ள எத்தனை பேர் பேச ரெடி ஆகிறீங்க? அடுத்தது அந்த எடுத்து வாசிங்க. இல்லை 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 இல்லை. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்த உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பாருங்க, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பசி. இந்த பசின்றது என்னன்னா, இட்ஸ் எ சைன் ஆஃப் அவளுடைய வாழ்க்கைக்கு முன்னோட்டமாய் காணப்படுகிறது. லுக்கிங் ஃபார்வர்டு, இனிமே என்ன நடக்க போகுது. கர்த்தர் எப்போ உங்களை டச் பண்ணாரோ அப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியமா இருப்பீங்க. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஆண்டவர் டச் பண்ண அடுத்த செகண்ட் அவளுக்கு ஒரு வைராக்கியம், பசி அவளுக்கு உண்டாச்சு. எத்தனை பேருக்கு உங்களுக்கு உண்டாக போகுது? ஆண்டவருக்காக ஓடுவேன், ஆண்டவருக்காக காரியங்களை செய்வேன்றத ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது? இன்னைக்கு விசுவாசத்தோடு ஏஞ்சிருக்கலாம்.